வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த டைம் நம்ம பார்க்க போகிறது வந்து டிராகன் மூவியை பற்றி ஒரு குட்டி டிஸ்கஷன் ஒரு ரிவ்யூங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டிராகன் மூவி வந்து ஆக்சுவலாக 21 Feb வந்துச்சு இல்லையா. ஸோ நான் நெக்ஸ்ட் டே அந்த சாட்டர்டேவே போய் பார்த்துட்டேன். பட் ரெக்கார்ட் பண்ண தான் கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ டிராகன் மூவி பற்றி ஒரு குட்டி டிஸ்கஷன் போட்டுடலாமா? ஸோ இந்த மூவி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது 21 Feb 2025 வந்திருக்கு. ஸோ அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு மூவி இது. அண்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்டு அனுபமா பரமேஸ்வரன், அப்புறம் காய்து லோகர், அப்புறம் ஜார்ஜ் மரியன், அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு பெரிய கேஸ்டே இருக்குது இந்த மூவியை பொறுத்த வரைக்கும். அண்டு கேஸ்டிங் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆப்டாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி கதையோட பிளாட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா என்ன சொல்ல, 12th வந்து நல்லா 96% செம்மையாக ஸ்கோர் பண்ணி கோல்டு மெடல் வாங்கின பையன். பட் காலேஜுக்குன்னு போகும்போது வெளில வரப்போ 48 அரியர்ஸ் மொத்த பேப்பரும். இன்ஜினியரிங் 48 பேப்பர்ஸும் அரியர்ஸ். ஸோ அப்படி வந்த ஒரு மனுஷன் எப்படியோ ஒரு நல்ல லைஃப்பை பில்ட் பண்ணுறான். பட் அதுக்கு அவன் பண்ண ஒரு விஷயம்னால அவன் எவ்வளோ விஷயங்களை கோத்ரூ பண்ணுறான். அண்ட் அகெயின் அந்த 48 அரியர்ஸும் கிளியர் பண்ணுறதுக்காக அவன் அகெயின் காலேஜுக்கு வருவான். அந்த டைமில் என்ன நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு பிளாட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்ல, இந்த இன்ஜினியரிங் அண்டு நிறைய மூவிஸ் அதாவது இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி அந்த காலேஜ் லைஃப் பேஸ் பண்ணி அண்டு என்ன சொல்ல, ஒரு லைஃப் அது 0 to ஹைக்கு போயிட்டு அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ்டப் பண்ணி அண்டு ஒரு மாதிரி கமர்ஷியலாகவும் அந்த மூவியை கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். பிளாட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். அண்டு பிளாட்டை பற்றி சொல்லும் போது ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பிளாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராமாவுக்கு சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோன்னு நினைக்கிறேன் சம்திங். அந்த ஒரு கொரியன் ட்ராமாவுக்கு கொஞ்சம் சிமிலராக. பிகாஸ் அந்த கொரியன் ட்ராமாவில் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, ஹீரோ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லவர் அண்டு ஃப்ரெண்ட்னால் தப்பாக அக்யூஸ் பண்ணப்பட்டு அண்டு என்ன சொல்ல, ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் ஆயிடுவாங்க. அண்டு உங்கள் லைஃப்பில் எதுவுமே நல்லா போயிட்டுருக்காது. அகெயினில் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலில் அந்த பழைய ஸ்கூல், அவர் எக்ஸ்பிளானா அதே ஸ்கூலுக்கே வருவார். அண்ட் அவங்களோட லவ்வர் தான் அங்கே டீச்சராக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்க போகுது அந்த மாதிரியான ஒரு பிளாட்டில் போகும். அகெயின் அந்த ஸ்கூலுக்கு வர்றது, படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அண்டு ஆக்சுவலாக இது சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கலாம். பட் அனுபமா வந்து என்ன சொல்ல, அனுபமா தான் அகெயின் டீச்சர் மாதிரி இருப்பாங்க, அதாவது ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்த சீரீஸ்க்கும் அண்ட் இந்த பிளாட்டுக்கும் இருக்குது. பட் இங்கே இதுக்கேற்ற மாதிரி இது அஸ்வத் மாரிமுத்து நல்லாவே மாடிஃபை பண்ணி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆன விஷயம், பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல, பிளாட் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அண்டு எங்கேஜிங்கான ஒரு பிளாட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு கேரக்டர் கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்கு வந்து பர்சனலாக என்ன சொல்ல, மிஷ்கின்க்கும் அந்த பிரதீப்க்கும், அதாவது ஹீரோ கேரக்டருக்கும் வர அந்த ஒரு சின்ன அந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரியான கேம், அந்த ரைவல்ரி இருக்க மாதிரியான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. அது கேட் அண்ட் மவுஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா. மிஷ்கின் வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஹீஸ் கேரிங். ஸோ அந்த கேரக்டரைசேஷன், மிஷ்கினோட கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்ல போனால். அண்டு அவர் தான் ஒரு மாதிரி அந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுவேன். அகெயின் தென் என்ன சொல்ல, ஆக்சுவலாக அந்த விஜய் சித்து அந்த விலாக்ஸில் வரவங்க, அந்த சித்து அண்டு இன்னும் சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே இந்த மூவியில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அண்ட் அவங்க வரும்போது அது வந்து ஆடியன்ஸ் இன்னும் நல்லா என்கேஜ் பண்ணுச்சு. நான் தியேட்டரில் பார்த்த வரைக்கும் அவங்க வரும்போது எல்லாமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ், அவங்க வர சீன்ஸ்க்கும் அவங்க வர அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், அவங்க க்ரியேட் பண்ணுற சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்க்கும் எல்லாமே நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த விஷயம் நல்லாவே ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஆடியன்ஸ்க்கு இப்போ ஏற்ற மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணது. மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சில மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு ஆல்ரெடி கேட்ட ஒரு ஃபீல் அப்பப்போ கொடுத்தாலும், பட் ஓவராலாக சாங்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த வழித்துணையெல்லாம் வந்தப்போலேருந்து இப்போ வரைக்குமே கொஞ்சம் நிறையா இதாகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வழித்துணையோட பிக்சரைசேஷனும் நல்லா இருந்துச்சு. ஆல்சோ சிம்பு வந்து ஒரு பிரேக்கப் சாங், அந்த ஏண்டி விட்டு போனேன் அப்படி அந்த சாங், அதுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்க. அண்ட் இன்னொரு சாங் இது பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக 3 சாங்ஸ் தான் இது பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. மற்ற 3 சாங்ஸும் அந்த ஸ்டோரியோட பிளாட் கூட போகிறதுனால அது இது பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் அது தேட்டரில் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு.
வழித்துணையோட பிக்சரைசேஷன் நான் பிடிச்சிருந்துன்னு சொன்னேன் இல்லையா. பர்சனலாக அது வந்து என்ன சொல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, மேரேஜ் பண்ணால் அந்த மாதிரி இங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போகணும் இந்த இடம்லாம் சுற்றணும். அண்ட் இப்போ இருக்க இந்த இன்ஸ்டா வேர்ல்டில் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேன்சியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி அழகாக கேப்சர் பண்ணி அழகாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த ட்ரெண்டுக்கு இந்த யூத் அண்ட் யங் கப்புள்ஸ் ஒரு எப்படி சொல்ல, இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனை நல்லா கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைட்டாக அழவும் வச்சுச்சு அண்டு கொஞ்சம் யோசிக்கவும் வச்சுச்சு. ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து நல்லாவே எழுதியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். லைட்டாக சில அன்வான்ட் ட்விஸ்ட் அங்கங்கே லைட்டாக வந்துட்டு போன மாதிரி தோணும். பட் ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் அது எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிட்டாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒர்க் அவுட் ஆன விஷயம் சொல்லிட்டேன். அண்ட் இன்னுமே நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓவரால் மூவி நல்லாவே இருந்துச்சு. ஒரு தேட்டரிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேர் அந்த சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் என்ன சொல்ல, அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையவே ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீன்ஸ் வரும்போது நமக்கும் அதை தியரட்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளும் டக்குன்னு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நல்ல வைபாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். நெகட்டிவ்னு வந்தால் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ எங்கேஜிங்காக இல்லை. நான் என்ன சொல்ல, அடிக்கடி நான் ஃபோன் எடுத்து செக் பண்ணேங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி இருந்துச்சு. பிரதீப்போட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது எல்லாமே ஓகே. பட் கொஞ்சம் சில விஷயம்லாம் ஓவர் டோஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ இதாக அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்க வேண்டாம். அண்ட் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் டோஸ் அண்டு இவ்வளோ லென்த்து போயிருக்க வேண்டான்னு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா, அண்டு அதாவது பிரதீப்க்கு அவ்வளோ அவன் இப்படி தான் அதை ப்ரூவ் பண்ண இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இது பண்ணியிருந்திருக்க வேண்டாம். அதில் இவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க வேண்டாம். அப்படி தான் என்னோடய ஒரு சின்ன ஃபீலிங். அண்ட் நெகட்டிவ்னு இல்லை, ஒன் மோர் திங், சும்மா ஒரு லைட்டாக தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இவானா வந்தது நிஜமாக ஒரு சர்ப்ரைஸ். அதாவது ஆக்சுவலாக கேமியோ ரோல்ஸ் நேஹா வந்திருந்தாங்க. அண்ட் இன்னும் சில கேமியோஸ்லாம் இருந்துச்சு. அந்த கேமியோஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்ல, நல்லா இருந்துச்சு. அண்டு இவானோட கேமியோ நிஜமாகவே எங்கள் எல்லோரும் கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அண்டு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆப்வியஸாக ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். பட் என்ன சொல்ல, அந்த கோபிகா ரமேஷ் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டில் பிரதீப் போய் ப்ரப்போஸ் பண்ண ஒரு கேரக்டராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து திரும்ப வந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி அது வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். இவனா வந்தது வந்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு அண்ட் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அது என்ன சொல்ல, பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி இதாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும், பட் அந்த கோபிகா ரமேஷ் அந்த அஞ்சனா கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே, அவங்க வந்திருந்தால் அது இன்னும் ஒரு மாதிரி வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இன்னும் ஒரு மாதிரி இன்னும் நல்லா ஹைப்பு, கடைசியில் முடிக்கும்போது செம்ம ஹைப்பு. அதாவது என்னடா சோகமாக முடிஞ்சிருமோன்னு நினச்ச படத்தை ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஃபன்னாக முடிச்சிருந்தாங்க இவானோட அந்த கம்பேக், அந்த ஒரு என்ன சொல்ல கேமியோனால். ஸோ அது வந்து இது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு ட்விஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல். ஸோ தெரில, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக பற்றி சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இதுதான். ட்ராகன் மூவி வந்து ஒரு மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தப்போ ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் தவிர்த்து எனக்கு மூவி வந்து ஓவராலாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.